பிட்காயின் $100,000 இருந்து ரீசெண்டா $82,000 கிட்ட கிராஷ் ஆயிருக்குது. நம்ம எல்லாருமே பிஎம் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். ஸோ உங்கள்ட்ட இருக்கிற எல்லா கிரிப்டோவையும் வித்துட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. புதுசா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள வந்தாக்கெல்லாம் இதைத்தான் நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. சில ஆட்கள் அட்வைஸை கேட்டு. ஸோ தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரியான கிராஷ்களில் என்ன செய்யணும், எப்படி இதை ப்ரிப்பேர் ஆகணும், இதெல்லாம் டெம்பரரியா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இது இன்னும் கீழே போகுமா இல்லையான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சின்ன மார்க்கெட் கிராஷுக்கு நீங்கள் பெனிக்கார ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், நாளைக்கு மார்க்கெட் பம்ப் ஆகி பிட்காயின் $1 மில்லியன் போகக்குள்ள அந்த பம்புக்கு நீங்கள் டிசர்வ் இல்லை. அதுக்கு உதாரணம் ஒன்று காட்டுறேன் பாருங்க. மார்ச் 20 பிஎம் மார்க்கெட்டில் பொட்டத்தில் ஒரு பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரௌண்ட் $5,000. ஓகே, அரௌண்ட் 4,887 லைக் $5,000. ஓகே, நீங்கள் அந்த மார்ச் 20 ஜஸ்ட் ஒரு பிட்காயின் இந்த $4,887 நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால், லைக் ஸ்ரீலங்கன் டாலர்ஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 லைக் $200 அந்த ரேஞ்சில் தான் இருந்து 200 ரேஞ்சில். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் 10 லட்சம் அப்படி தான் வந்திருக்கும். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிட்காயின் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட பணம் இருந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால், ஜஸ்ட் 1 இயரில், ஓகே 1 இயரில் ஃபெப்ரவரி 2021 பிட்காயினோட ப்ரைஸ் $47,000. 4,800 47,000, ஆல்மோஸ்ட் 10 மடங்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின 10 லட்சத்தை 1 கோடி ஆக்கியிருக்கலாம் 1 இயரில். வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இப்படியான ஒரு ரிட்டர்ன் நீங்கள் எடுக்க இயலுமா? ரியல் எஸ்டேட் ஒரு வருஷத்தில் 10 மடங்கு பம்ப் ஆகுமா? அதுவும் நீங்கள் எதுவுமே சேர்த்தவில்லை. நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்கினா நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ்னு கட்டணும். நீங்கள் அதில் ஆக்கள் வைப்பீங்கன்னு சொன்னால், லைக் ரெண்டல் இன்கம் எடுக்குன்னு சொன்னால் அதோட மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. கோல்டு 10 மடங்கு ஷுவராக பம்ப் ஆக மாட்டேங்குது. இவ்வளோ காலத்துக்கு வந்த அசட்லேயே மனிதன் கண்டுபிடிச்ச அசட், ஒரு வெலுவொண்டு இருக்குன்னு கண்டுபிடிச்ச அசட்லேயே மிகவும் வேர்த்தான ஃபிக்ஸப்பில் இருக்கிற நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜி இருக்கிற ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரே ஒரு அசட்டுன்னு சொன்னால் பிட்காயின் தான். அதுக்காக எல்லா வருஷமும் 10 மடங்கு பம்ப் ஆகும்னு சொல்லலை. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஎம் மார்க்கெட்டை பொட்டமில் இருந்து பம்ப் ஆகினது. ஓகே, ஸோ மார்க்கெட் சைக்கிளில் பிஎம் மார்க்கெட்டும் வரும், புல் மார்க்கெட்டும் வரும், சைட் வேஸ் மார்க்கெட்டும் வரும். ஓகே, நீங்கள் பிட்காயின் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட பொறுமை வேணும். நீங்கள் பிட்காயினில் நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு 5 மடங்கு 10 மடங்கு ஆகி நாளைக்கு ரோல்ஸ் ராய்ஸில் போயிடலாம். ஓகே, அப்படியான மைண்ட் செட்டில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கடைசி வரையும் பிட்காயினில் மட்டுமில்லை, நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். அப்படி ஒருத்தன் அப்படியான விஷயங்கள் ப்ரொமிஸ் பண்ணணுன்னா அவங்கள ஸ்கேம் பண்ணிட்டுருக்கான், ஏமாற்றிட்டுருக்கான், பிரமிட் ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கான் அர்த்தம். ஸோ இப்போ சொல்லுங்கள், பிட்காயின் 5 வருஷத்துக்கு முதல் கிட்டத்தட்ட $5,000 இன்றைக்கு ஆல்மோஸ்ட் $100,000 வந்துருக்குது. கிட்டத்தட்ட 20 மடங்கு பம்ப் ஆகிருக்குது. ஓகே, 20 மடங்கு ஜஸ்ட் 5 வருஷத்தில். ஸோ நீங்கள் அந்த டைமில் ஒரு பிட்காயின் 10 லட்சத்து வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அதோட பெறுமதி 2 கோடி. ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் பிட்காயின் 100,000க்கு மேலேருந்தே $82,000 இறங்கினதுக்கு கவலைப்படுவீங்கன்னு சொன்னால், தயவு செய்து உங்களுக்கு கிரிப்டோ எல்லாத்தையும் விற்று போட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கள். உங்களுக்கு பிட்காயின் டிசர்வ் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் இன்னும் பிட்காயின் கீழே இறங்குமா இல்லை மேலே போகுமான்னு சொல்லி நீங்கள் என்னத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய போர்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன் மார்க்கெட் இறங்க வாங்குறதுக்கு. நான் நல்ல லாபமான ப்ரைஸில் பிட்காயினை நான் அக்யூமுலேட் பண்ணிட்டேன் நிறைய. ஸோ நீங்கள் இந்த மார்க்கெட் கரெக்ஷன் வரக்குள்ளே பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணிங்களா? அப்படி இல்லாட்டி பயத்தில் பிட்காயினை நட்டத்தில் செல் பண்ணி ஜோக்கர் ஆகினீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின் சம்மந்தமான எதுவுமே தெரியாட்டி எங்களோட ஹெச்பியூ கன்சல்டன்சியால் 3 கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்கள் இது செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம். இது 100% ஃப்ரீ. இதில் பேசிக் விஷயம் எல்லாத்தையுமே டீச் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஹெச்பியூ கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் 14 வழியில் எப்படி கிரிப்டோ கரன்சியில் ஆக்டிவ் இன்கம் ப்ளஸ் பெசிவ் இன்கம் வேலை ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% பெசிவாக ஏஐ போட்டுகளை கனெக்ட் பண்ணி எப்படி உங்களோட அசட்டை வச்சு பொட்டுகளை வச்சு 100% பெசிவாக ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி இதில் நாங்கள் டீச் பண்ணிக்கோம். இந்த எல்லா கோச்சிங் ப்ரோக்ராமுமே லைஃப் டைம் பிஸ்னஸ் அசோசியேட்டர் சப்போர்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஏதாவது கோச்சிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணுமாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் எல்லாம் எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். பை.